புனரமைப்பின் போது கண்டெடுக்கப்படும் சிலைகளை சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு வழங்கி பூஜை செய்யாமல் அருங்காட்சியகத்தில் காட்சிப் பொருளாக வைப்பது ஏன் என முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் தரிசனம் செய்த அவர் சுதந்திரத்திற்கு முன்பு கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் சுதந்திரத்திற்கு பின்பு அந்த நிலை மாறியதாக கூறினார். சென்னையில் 2500 சிலைகளும் தஞ்சாவூரில் 452 சிலைகளும் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக பொன் மாணிக்கவேல் தெரிவித்தார். தெய்வ விக்கிரகங்கள் அருங்காட்சியகத்தில் வைக்கலாம் சார். வைக்கலாம்னா அந்த ஹேண்டிகிராஃப்ட் இருக்குல்ல, கைவினை பொருள்னு சொல்றாங்கல்ல, ஹேண்ட்மேட் ஹேண்ட் கிராஃப்டட், அதுக்கு தாராளமாக வைக்கலாம். ஆனால் தெய்வ விக்கிரகங்கள் இதே கோயில் இருக்கு. இப்போ இந்த கோயிலுக்குள்ள புனரமைக்கிறாங்க, ரீஹாபிலிட்டேஷன் செய்வாங்க. அந்த ரீஹாபிலிட்டேஷன் போது நிலத்தை தோண்டும் போது அகழ்ந்து எடுப்பாங்க இல்லையா, உள்ளேருந்து வரும்போது தெய்வ விக்கிரகங்கள் எடுத்தா அந்த கோயிலுக்கு தான் அது சொந்தம். என்ன காரணம்னா அந்த கோயிலேருந்து எடுத்ததுனால அது சொந்தம் இல்லை. நல்லா இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா, அகழ்வாராய்ச்சியர்கள்லாம் வந்தாங்கன்னா, எபிகிராபிஸ்டும் கல்வெட்டு ஆராய்ச்சியர் பார்த்தாங்கன்னா, அந்த உள்ளேருந்து எந்த தெய்வத்தை எடுத்தீங்களோ அந்த தெய்வ சம்பந்தப்பட்ட கல்வெட்டு அந்த கோயிலில் இருக்கும். அது இன்னைக்கு இல்லாததுனால அந்த படிப்பறிவு அகழ்வாராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு எபிகிராபிஸ்ட் இல்லாதனால வர்ற வேணா இன்னைக்கு சீரழிறோம். நம்ம என்ன சீரழிறோம்னா கிட்டத்தட்ட 2500 தெய்வ விக்கிரகங்கள். எவ்வளவு தூக்கி சொல்லுங்க? 2500 தெய்வ விக்கிரகங்கள். அதாவது உங்க ஆண் தெய்வ விக்கிரகம், பிள்ளைங்க மாதிரி, இவங்கெல்லாம் என் மக மாதிரி, இவங்க பெண் தெய்வ விக்கிரகங்களும் என்ன செய்யறாங்க, காட்சி பொருளா வச்சிருக்காங்க. காட்சி பொருள் என்ன அர்த்தம்? காட்சிக்காக எங்க வச்சிருக்காங்க? அருங்காட்சியகம் தஞ்சாவூர்ல வச்சிருக்காங்க, இன்னொரு இடத்துல வச்சிருக்க மெட்ராஸ்ல வச்சிருக்கிறது 2500, தஞ்சாவூர்ல வச்சிருக்கிறது 452 தெய்வ விக்கிரகங்களை வச்சிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.